ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கால பைரவர் வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டாரு. நானும் சரி கோலம் பொடி எடுத்துகிட்டு வந்து கோலம் போட்டுட்டேன். போட்டுட்டு சரி டீ வச்சுருந்தேன், டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு அதாவது மாமாவுக்கு எனக்கு டீ ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டு சரி ஓகே நானும் வந்து பார்த்துட்டு தமிழ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. தம்பி ஒரு கமெண்ட்டு அதாவது ஒரு விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அக்கா தியானத்துக்கும் பூஜைக்கும் என்னக்கா சம்மந்தம்? நீங்கள் தியானம் பண்ணிகிட்டே போயிடல, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பூஜை பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க போல இருக்குது. எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரே ஒரே ஒரு விஷயம் தம்பி, தியானத்துக்கும் பூஜைக்கும் சம்மந்தமே இல்லை. தியானன்றது வந்து தெளிவான முடிவு எடுத்துக்கிறதுக்கு. அதாவது நம்ம தியானம் பண்ணால் நல்லா ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க மனசு அவங்க கிட்ட கட்டுப்படுத்துவோட, அதாவது அவங்க மனசு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கே தமிழ் அரக்கா பறக்கா. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். என்னென்னா நம்ம தெளிவான முடிவு எடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆகாமல், சண்டை பிடிக்காமல், டென்ஷன் ஆகாமல், அழுகாமல், சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அழுந்துட்டுருப்பாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தல வச்சுக்கிறதுக்கு தான் தியானம்னு எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த ஜிம் செய்கிறது, இது எல்லாமே வந்து அவங்கவுங்க மனசு பாடி நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக மனசில், அதாவது எப்படின்னா தெளிவான முடிவு எடுத்துக்கிறதுக்காக தான் தியானம்னு எனக்கு தெரிஞ்சுது. உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லா இருக்குன்றதுக்காக தான். ஒரு எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆகாமல், சண்டை பிடிக்காமல், சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுந்துட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தல வச்சுக்கிறதுக்கு தான் தியானம். பூஜைக்கும் தியானத்துக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோ. நான் எல்லாம் தியானத்தை பக்கமே நான் போனது கிடையாது. எனக்கும் தியானத்துக்கும் ரொம்ப தூரம். எந்திரிச்சோமா, பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டோமா, சமைச்சோமா, கோலம் போட்டோமா, பசங்களுக்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோமா, எனக்கெல்லாம் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான்ப்பா. எப்போவுமே நான் பூஜை பண்ணுவேன். ஒரு வேளை நீ பூஜை பற்றி கேட்டிருந்தா கூட ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன். எனக்கு தியானன்றது அவ்வளோ தெரியல. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். அதாவது மனசுக்கு கட்டுப்படுத்தல வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க அவங்க. தியானம் பண்ணால் தெளிவான முடிவு எடுத்துக்கிறதுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல உட்காந்துட்டு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமியை வந்து தியானம் பண்ணுறது. உனக்கு எந்த ஸ்லோகம் பிடிக்குமோ அது வந்து பண்ணிவிட்டு நமக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தல இருக்கும். அந்த மனசுன்றது வந்து அவங்க எப்படி எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆகாமல் அழுகுறது சின்ன சின்ன விஷயத்துக்கு, இதெல்லாமே இல்லாமல் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ், ஜிம் எல்லாம் செய்கிறாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். எனக்கெல்லாம் அது நிஜமாகவே எனக்கு அவ்வளோ எல்லாம் தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லியிருக்கேன். பூஜை வந்து எந்த சாமியும் நம்மளை கேட்காது. ஆடம்பரமாக பூஜை பண்ணு, எனக்கு அது பண்ணு, இது பண்ணுன்னு எந்த கடவுளும் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும். லேடிஸுகளுக்கு எல்லாம் தெரியுறது ஒன்றே ஒன்று, பூஜை நல்லா பண்ணணும், சாமி வந்து நல்லா அலங்கரிச்சிக்கணும், நல்லா எல்லாம் இது பண்ணணுன்றது தான் நமக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ தெரியும், எனக்கு அவ்வளோதான் தெரியும். மற்றபடி வந்து நிறைய பேரெல்லாம் தியானம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் நான் எப்போவுமே அந்த மாதிரி தியானம் பண்ணுற விஷயத்துக்கு எல்லாம் போனதே இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். எதனா தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோ. என்ன விஷயம்னா வந்து நமக்கு நம்ம சுற்றி நல்லா இருக்கணும் எல்லாரும். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும், நம்ம வீட்டுக்கு எந்த கெட்ட எனர்ஜி வரக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம வீடு சுத்தமாக வச்சுருப்போம். அதாவது பூஜை பண்ணுவோன்னா அது நம்ம வீட்டு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பூஜை பண்ணுறது. நம்ம உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணுறது. இதுதான் விஷயம். எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு விஷயங்கள் தெரியாது. எனக்கு ஒரு வேளை இந்த சமையல் பற்றி என்ன சொல்லக்கான்னு சொல்லி கேட்டிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சமையல் விஷயத்துலேயும் எனக்கு அவ்வளோ தெரியும், அவ்வளோதான். நமக்கெல்லாம் தியானத்தை பற்றி எல்லாம் தெரியாது தம்பி. ஏன்னா நம்ம வீட்டில் யாருமே இதுவரைக்கும் எங்கள் வீட்டில் தியானம் பண்ணதே கிடையாது. தியானம் பண்ணுறதுன்னு அது வந்து தப்பாக நினைக்காத. அது ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் நாங்கள் தியானம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை. நமக்கு டைம் இல்லை. எனக்கு பழக்கமே இல்லாத போது அது கேட்டிருக்கேன்னா நான் என்ன சொல்கிறது? எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொன்னேன். அதுக்காக நான் போய் சொல்லணும், எனக்கு தெரியும் எல்லாமே நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே இல்லைப்பா.
என்னோட ஹஸ்பண்டும் சரி, என்னோட பையனும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிறதே நாங்கள் 4 பேர் தான். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் யாரும் தியானம் பண்ணதே கிடையாது. அவ்வளோதான். வாக் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் நடக்கிறேன், முடிஞ்சா வேலை செய்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சபடி நான் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஸ்லோகம் போட்டுக்கிட்டு பூஜை பண்ணுறேன் சாமி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். நீ வந்து யூடியூப்லேயே போட்டு பாரு, உனக்கு பெனிஃபிட்டு பூஜை பண்ணுறதுல என்ன கிடைக்கும். அப்புறம் வந்து நமக்கு வந்து நீ அப்படி கூட நினைப்ப, எப்படி அக்கா எனக்கு யூடியூப்பில் போட்டு பார்க்க தெரியாது அக்கான்னு நீ நினச்சேன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இது வந்து போன வாரத்தில் நான் வந்து எடுத்த வீடியோ. போன வாரம் இல்லை, 10 நாள் மேலே ஆச்சு. சரி, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணது ஒரு வீடியோவாக நான் போட்டுட்டேன். இது வந்து வாய்ஸ் மட்டும் கொடுக்கல, வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஒரு வாரம் மேலே ஆச்சு, இது போடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதாவது சேலத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நான் வச்சேன் சாமியை. விநாயகரப்போ வச்சுட்டு 6 மணிக்கு மேலே தான் நான் சாமி கும்பிட்டேன். சரி, வச்சுட்டு என்னடா பண்ணுறது, 5 நாள் வச்சுருக்கணுமேன்னு சொல்லிட்டு 5 நாள் வச்சுட்டு என்னால் முடிஞ்சுது தான் சாமி போடுற பிரசாதம்னு சொல்லிட்டு வச்சு 5 நாள் அவங்களுக்கு எது எது தேவையோ அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டேன். தெரிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போட்டுட்டு முடிச்சிட்டேன், அவ்வளோதான். கோலம் வந்து ஃபுல்லாக திரியணுன்றதுக்காக மறுபடியும் நான் போட்டுட்டேன், அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு சிம்பிளாக பூஜை முடிச்சிட்டேன். போன வருஷம் எல்லாம் கிராண்டாக பண்ணியிருந்தேன். விநாயகர் பண்டிகை சும்மா செம்மையாக பண்ணிட்டேன். இந்த வாட்டி அதான் சொல்கிறேன்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாமியை திருப்திப்படுத்துகிறோம், நம்ம மனசு நாம் திருப்திப்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பூஜை பண்ணிவிட்டு நமக்கு என்ன, அதாவது வீடு சுத்தமாக இருக்கணும், நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம செஞ்சுக்கிறோம் தவிர யாருமே வந்து இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க சாமிங்க. அவங்களுக்கு வந்து யார் மனசு நல்லா இருக்குது சுத்தமாக இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படவும் அடுத்தவங்கள பார்த்து இது பண்ணவும் இருந்தாலே நம்ம நல்லா இருப்போம், நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சாலே போதும், நாமளும் நல்லா இருப்போன்றது தான் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் யாருன்னு பார்த்து பாவம் படக்கூடாதுன்றது தெரிஞ்சு வச்சுருக்கேன். பாவம் பார்த்தாலே அது வந்து நமக்கு 2-3 நாள்ல நமக்கே ரிப்பீட்டு காட்டுறாங்க. அதனால தான் நான் தெரிஞ்சது சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவ்வளோதான். சரி, 5 நாள் வச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். சரி, என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம சுத்தமாக இருந்தாலே நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். நம்ம யோகா பண்ணுறது இதுக்காக மட்டும்தான் நினைக்கிறேன், நம்ம மனசு எல்லாமே நல்லா இருக்கணுன்றதுக்காக, அதாவது தெளிவான முடிவு எடுக்கிறதுக்காக தான் எல்லாமே. அவ்வளோதான். வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே வந்து கிச்சன் இப்படி தான் நீட்டாக சுத்தமாக வச்சுருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு வீடியோ வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு லைக் கொடுத்தா தான் வந்து ரீச் ஆகும். இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்குறாங்களே தவிர வந்து லைக் கொடுக்குறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.